பிரிண்டூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு இடம்பொருள் ஏவல் தெரியுமா தெரியாதா தெரியல. எங்க என்ன பேசணும், எங்க யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் இப்படின்ற ஒரு வரைமுறை தெரியாமலேயே விஜயினுடைய கட்சியினர் இருக்கிறாங்க அப்படின்றது தான் பெரும் வேதனைக்குரிய விஷயமா இருக்கு. இதுல வேதனைக்குள்ள வேதனை என்ன அப்படின்னா, தொண்டர்கள் இருக்கலாம், தற்குறிகள் இருக்கலாம், ஆனா இரண்டாம் கட்ட தலைவர்களும் இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு தான் வேதனையா இருக்குது அப்படின்னு எடுத்துக்கொள்ளப்படும். ஒரு பொங்கல் நிகழ்ச்சிக்கு உங்களை அழைக்கிறாங்க, என்ன பண்ணுவீங்க? அங்க போயிட்டு அந்த பொங்கலை பத்தி நீங்க பேசணும், அந்த ஊர் மக்களை பத்தி பேசணும், அந்த ஊர் பெருமைகளை பத்தி பேசணும். நான் எல்லா இடத்துலயும் போயிட்டு எங்க விஜய் தலைவரை தான் தொடுவேன், எல்லா இடத்துலயும் போயிட்டு நான் டிவிகே பத்தி தான் பேசுவேனா, இந்த மாதிரி தான் வச்சு செஞ்சிருப்பாங்க. அருண்ராஜ் அவர்கள் ஒரு விழாவில போயிட்டு பொங்கல் விழாவில ஒரு சிறப்பு அழைப்பாளர்களை அழைச்சிருக்கிறாங்க. நீங்க போனீங்களா, என்ன பேசணுமோ அதை பேசியிருக்கணும். பொங்கல்னா என்ன, சமத்துவ பொங்கல்னா என்ன, எப்படி இந்த விழா கொண்டாடுறாங்க, இந்த ஊருடைய பெருமை என்ன, இந்த இந்த இடத்தோட பெருமை என்ன, இப்படி பேசிட்டு வந்திருக்கணும். அங்க போயிட்டு விஜய தெரியுமா, விஜய்க்கு எல்லாம் நீங்க ஆதரவா இருப்பீங்களா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2026 சிஎம் கொண்டு வந்துருவீங்களா, கிளி ஜோசியமா கேட்டுன்னு இருக்கீங்க அப்படின்ற ரேஞ்சில தான் வச்சு செஞ்சிருக்கிறாங்க. இதுல பெரிய கொடுமை என்ன அப்படின்னா, மேடையில வச்சு செஞ்சிருக்காரு ஒரு பெரியவர். இங்க பாருப்பா, இந்த குழுக்கு நான் தான் தலைவர், ஓகேவா, நானே சும்மா உட்காந்துருக்கேன், உன்னை சிறப்பு அழைப்பாளர் தான் கூப்பிட்டு இருக்கேன், என்ன பேசணுமோ அதை பத்தி தான் பேசணும், சும்மா இந்த விஜய் டிவிக்கு பத்தி எல்லாம் பேசக்கூடாது, அதுக்குன்னு தனியா ஒரு மேடையை போட்டு அங்க நீ போய் பேச, இது பொது நிகழ்ச்சி, பொதுவாக நீ இருக்கணும், நீ உன் கட்சி சார்பா நான் உன்னை கூப்பிடல, ஓகேவா, உன்னை சிறப்பு அழைப்பாளர் கூப்பிட்டு இருக்காங்க, அதை மட்டும் பேசிட்டு போ, விஜய பத்தியோ டிவிகே பத்தியோ உங்க கட்சியை பத்தியோ பேசுறதுக்கு மேடை இங்க இல்ல, அதுக்கு ஒண்ணு நாங்க காசு செலவு பண்ணி உன்னை கூப்பிட்டு வந்து நான் இங்கதான் பண்ணல, ப்ரொமோஷன் பண்ணல, இந்த குழுக்கு நான் தலைவர் சொல்றேன், செய்யறதா செய், இல்ல மேடை விட்டு இறங்கு, வச்சு செஞ்சிருக்கிறார் அந்த பெரிய மனுஷன். உண்மையிலேயே ஒவ்வொருத்தரும் இப்படி கேள்விகள் மேல கேள்வி கேட்டா இந்த டிவிக்கே அப்படின்ற ஒரு தற்குறிகள் திருந்துவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கலாம். ஆனா என்னதான் சொன்னாலும் இவங்க திருந்த மாட்டாங்க. ஏன்னா தலைவரே அப்படிதாங்க இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது தொண்டர்கள் நாங்க எப்படி இருப்போம், இரண்டாம் கட்ட தலைவர்கள் நாங்க எப்படி இருப்போம் அப்படின்னு இந்த நிகழ்ச்சியில இருந்து நம்ம நிச்சயமா தெரிஞ்சுப்போம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நிர்மல்குமார் ஒரு பொது நிகழ்ச்சியில நடந்திருக்காங்க, ஸ்டூடெண்ட் வளைச்சு வளைச்சு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஒரு தம்பி சூப்பரா கேக்குறாரு, சார் நீங்க ஊழலை ஒழிப்பேன் ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க, முதல்ல உங்க தலைவர் படம் வருது, அதுல சாதாரண ஒரு டிக்கெட் விலை அதையே உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலையே, நீங்க எப்படி ஊழலை கண்ட்ரோல் பண்ணுவீங்க? சரியான கேள்வி, சரமாரியான கேள்வி. அந்த மாதிரி கேள்வி கேட்டோம்னா நிர்மல்குமாருடைய மூஞ்ச பாக்கணுமே, பா ஏன்பா இங்க வந்து என்ன மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு அவர் என்ன பண்ணிருக்காரு, கதறி இருக்கிறார். இங்க அருண்ராஜுக்கு இப்படி ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணோம், இவங்க எல்லாருமே சும்மா அதாவது அமைதியாவே இருந்தாங்க. தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற நிர்வாகிகள் அமைதியாவே இருந்தாங்க. விஜய் பொங்கலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, பொங்கல் எங்க செலிப்ரேட் பண்ணாருன்னே தெரியல, ஆனா நாங்க அப்படி இருக்க முடியுமா, எங்க ஊர் மக்கள்லாம் எங்களை கேள்வி கேட்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு என்ன பண்ணாங்க, பொங்கல் நிகழ்ச்சியில நடத்தின்னு தான் இருந்தாங்க. அருண்ராஜ் ஒரு பக்கம் எல்லாருமே நடத்தினிருந்தாங்க. அதுல போயிட்டு அருண்ராஜ் வாயை கூத்துட்டு இந்த மாதிரி என்ன பண்ணிருக்காரு, வாங்கி கட்டிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு. இவங்களுக்கு எல்லாருமே என்ன நினைச்சிட்டாங்க, உங்களுக்கு எல்லாம் இளைஞருடைய ஆதரவு இருக்கு, பெண்களுடைய ஆதரவு இருக்கு, மக்களுடைய ஆதரவு, உங்க தலைவர் ஒரு ஹீரோ, ஒரு ஹீரோக்கு கூடுற கூட்டம் அது எல்லாமே வாக்குகளா மாறுமா மாறாதான்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனா இதை எல்லாத்தையும் மூடி மறைச்சு எங்களுக்கு இத்தனை பர்சன்டேஜ், எங்களுக்கு இவ்வளவு ஓட்டுகள், நாங்க தான் 2026 சிஎம், நாங்க சிஎம் வந்தா இப்படி பண்ணிடுவோம் அப்படி பண்ணிடுவோம் இப்படி மாத்திடுவோம் அப்படி, எதுக்கு இப்படி தம்பட்ட அடிக்கிறீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். உண்மை நிலவரம் என்ன, கள நிலவரம் என்ன அப்படின்றது நீங்க யோசிச்சு பார்க்கணும். இப்போ நீங்க திமுகவை எட்டாத ஒரு தொலைவுக்கு தான் இருக்கிறீங்க, இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனா நான் எட்டிட்டேன், நான் புடிச்சிட்டேன், நான் தாண்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறீங்களா, இதுதான் தற்குறிதனம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உங்களை விமர்சிக்கிறாங்க. உங்களால என்ன நடக்கும், உங்களால என்ன முடியும், நிஜத்தை பேசுங்க, கள நிலவரத்தை பேசுங்க. அத பேசிட்டாலே இந்த தற்குறி அப்படின்ற ஒரு பிராண்ட் உங்களுக்கு இருக்குல்ல, அது நிச்சயமா ஒழிஞ்சு போகும். ஆனா அதை விட்டுட்டு எட்டாத உயரத்துல இருக்கிற திமுகவை நான் எட்டி புடிச்சிட்டேன், நான் திமுகவை தாண்டி போயிட்டேன் அப்படின்னு பீத்திக்கிறீங்கல்ல,
இதனாலதான் சார் உங்களை எல்லாருமே தற்குறின்னு சொல்றாங்க அப்படின்னு எல்லாருமே பேசுறாங்க. உண்மையிலே நிர்மல்குமார் மாதிரியும் அருண்ராஜ் மாதிரியும் விஜய் எதனா ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டா நீங்க பிரஸ்ஸுகளை சந்தித்தாலே போதும் சார். விஜய் ஏன் பிரஸ் இது வரைக்கும் சந்திக்க மாட்டேங்கிறாருன்னா அவரால் சுயமா பேச முடியாது, அவரால் சுயமா கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது. எல்லாமே ஸ்கிரிப்டட் தான். நீங்க படத்துல விஜய் எப்படி பாக்குறீங்க? ஒரு டைலாக்க பேசிட்டாரு, அப்படியே அப்படியே நரம்பு கிரம்புல புடைக்கிற அளவுக்கு விஜய் பேசிட்டாரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி விஜய் ஒரு 4-5 தடவை என்ன பண்ணிருப்பாரு, 4-5 நாளா அந்த டைலாக்க பிராக்டிஸ் பண்ணுவாரு. எடுத்த எடுப்புல அவர்லாம் வந்து என்ன பண்ணல, டைரக்டர் என்ன சொல்றாரோ அதை செய்யறதுதான் விஜயோடைய வேலையை கண்டி விஜயா தானா முன் வந்து ஒரு டைலாக்க கூட்டவோ குறைக்கவோ அவரால் முடியாது. இந்த இடத்துல இந்த டைலாக் இதை விட இப்படி பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு விஜயாலே பேச முடியாது. ஏன்னா பேப்பர்ல என்ன இருக்குதோ அது ஒரு கமா மாறாம ஒரு புள்ளி மாறாம பேசுறவர் தான் விஜய். அதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். சோ இதெல்லாம் இவங்க இன்னைக்கு போயிட்டு அருண்ராஜ் எல்லாம் வந்து அந்த இடத்துல அசிங்கப்படணும்னு அவருக்கு என்ன தலையெழுத்தானே? ஏன்னா அவர் எந்த நிகழ்ச்சிக்காக போகணும், அந்த நிகழ்ச்சியை பத்தி பேசிட்டு வந்திருக்கணும், அந்த ஊர் மக்களை பத்தி பேசிட்டு இருக்கணும். அங்க போயிட்டு நான் டிவிக்கே பத்தி பேசுவேன், இப்படி பேசுவேன். உங்களுக்கான மேடை அது இல்லைல்ல. உங்களுக்கான மேடைன்னு வரும்பொழுது அதுல நீங்க ஏகப்பட்டதை பேசுங்க, அதுக்குன்னு தனியா மேடை போடுங்க, உங்க கொள்கையை விவரிங்க, நீங்க என்னென்ன பேசணுமோ அதெல்லாம் பேசுங்க. ஆனா வீடு கட்டுறது ஒருத்தரா இவர் வந்து குடியிருப்பாராம் அப்படின்ற ரேஞ்சில ஒரு குழு பொங்கல் நிகழ்ச்சிக்காக என்ன பண்ணிருக்கு, மேடை போட்டிருக்கு. அங்க ஊர் மக்கள் எல்லாருமே கூடி இருக்கிறாங்க. அங்க போயிட்டு நீங்க இதை யூஸ் பண்ணிட்டு உங்க தலைவர் பிராண்டை நீங்க வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்றீங்க, ப்ரொமோஷன் பண்றீங்கன்னா நீங்க எப்பேற்பட்ட கூட்டம் அப்படின்னு தெல்ல தெளிவா இருக்குல்ல. இவங்களை எல்லாருமே பொது நிகழ்ச்சி, புஷியானந்த முதல்ல பொது நிகழ்ச்சிக்கு அனுப்பி விடணும். இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, தேர்தல் பரப்புரை குழு ஒண்ணு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கல்ல, புஷியானந்த் எப்படி தேர்தல் பரப்புரை பண்ண போறாரு, பிரச்சாரம் பண்ண போறாரு அப்படின்னு தான் எல்லாருமே ஆவலா. நான் கூட என்ன உட்பட கூட புஷியானந்த் ஐயாவோட பிரச்சாரம் எப்படி இருக்கு, பிரச்சார பீரங்கியா இருப்பாரா இல்ல பிரச்சார புஸ்வானமா இருப்பாரா அப்படின்னு எல்லாருமே நோட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா செங்கோட்டையனை கூட அவருக்கு வந்து இந்த 50 வருட ஒரு அரசியல் அனுபவத்துல அவர் பிரச்சாரங்களை மேற்கொள்வாரு, சரமாரியா பேசுவார், எதிர்கருத்துக்களோட உள்வாங்கி அதுக்கு எப்படி ரிப்ளை பண்ணமோ அப்படி எல்லாம் பண்ணுவாரு. ஆனா புஷியானந்துகளை என்ன பண்ணுவாரு, எப்படி பேசுவாரு, அவருடைய தமிழ் வந்து பயங்கரமா இருக்கும். அவர் தமிழ் அறிஞர் இல்லையா, அவருடைய தமிழ் எல்லாம் பயங்கரமா இருக்கும். சோ அதனால வந்து எப்படி எல்லாம் இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் நாடே பார்த்து கொண்டிருக்கு. செங்கோட்டையனுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவர் 3வது ஆளு, புஷியானந்த் ஆதவர்ஜுனாவெல்லாம் அவங்க முன்னாடி இருக்கிறாங்க. இதுதான் தமிழக வெற்றி கழகம் எந்த அளவுக்கு செங்கோட்டையனை டம்மி பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படின்றலாம் பார்க்க வேண்டியதா ஒரு விஷயமா இருக்கு. ஆக மொத்த டிவிகேவுக்கு எந்த இடத்துக்கு போய் எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பேசணும், எந்த இடத்துல இந்த இடம் பொருள் ஏவல் அப்படின்றது தமிழக வெற்றி கழகத்துக்கு இல்லை. அது தொண்டர்கள் மாத்திரம் இல்ல, 2ஆம் கட்ட தலைவர்கள் மத்தியிலும் இல்லை அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை இருக்கு. அருண்ராஜ் நினைச்சிருப்பார், அவசரப்பட்டுட்டோமோ, தேவையில்லாம நம்ம வந்து தலைவரை பத்தி பேசணுமோ, இப்படி மொக்க வாங்கிட்டோமே, அசிங்கப்பட்டுட்டோமே சே அப்படின்னு. ஆனா அந்த பெரியவரு சூப்பரா வச்சு செஞ்சிருக்காரு. இந்த குழுக்கு நான் தான் தலைவர், நீ வந்து இந்த டிவிக்கே பத்தியோ விஜய பத்தியோ பேசி எதை வந்து பத்தி பேசுற, பொங்கலை பத்தி பேசிட்டு போப்பா, எதுக்குப்பா தேவையில்லாம பேசிருக்குன்னு சரமாரியா வச்சு. சரி, இந்த மாதிரி 4 பேர் கேள்வி கேட்கணும் யா டிவிகே காரனை பத்தி, அப்பதான் இவங்க எல்லாம் உருப்பிடுவாங்க, திருந்துவாங்க அப்படின்றதுக்கு நிதர்சனமான ஒரு உண்மையா தான் இந்த நிகழ்ச்சிகள் இருந்திருக்கு. இந்த நிகழ்ச்சியில அருண்ராஜ் அவர்கள் போயிட்டு மொக்காயிட்டு வந்திருக்கிறார். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.